வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சி இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது எப்பொழுது தியானம் செய்யலாம், when to do meditate. இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளையில் இருந்து துணை பேராசிரியை அருள்நிதி திருமதி வி சித்ரா தேவி அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பயின்றிருக்கிறார்கள். ஒரு சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு நமது வேதாத்திரியத்தில் எம்ஏ முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2014ஆம் ஆண்டிலிருந்து உலக சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 6 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்மார்ட்டில் துணை பேராசிரியையாகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளங்கள். அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. கேக்குது, பேசுங்கம்மா. அதுதான் சார், நல்லா கேக்குது, பேசுங்கம்மா. கேக்குதா இல்லையான்னு தெரியல சார் எனக்கு. நல்லா, அதுதான் பேசுங்க. நல்லா தேங்க்யூ சார். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் என் வணக்கம். நாம இன்னைக்கு வந்திருக்க தலைப்பு வந்து, எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து தியானம் எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தியானம்னா என்ன, தியானம் எதுக்காக செய்யணும் அப்படின்ற கொஞ்சம் பார்த்துட்டு தலைப்புக்குள்ள போகலாம். நம்ம வந்து புற உலகோட தொடர்புல இருக்கிறோம். அதனால நம்ம மனதை அமைத்து ஜீவகாந்த செலவு அதிகமா செலவாகி நம்ம வாழை நலன்களை கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவ்வாறு இல்லாம மனதை சரியான நிலைக்கு கொண்டு வந்து வைப்பதற்கு தவம் மிக அவசியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பழக்கம், தேவை, இன்ப துன்ப உணர்வுகள் போன்ற உணர்ச்சி நிலையில் இருப்பது மற்றும் 6 குணங்களான பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம்
அந்த மாதிரி மாயை நிலையில இருப்பதனாலும் தான் தனது என்ற அதிகார பற்றிலும் பொருள் பற்றிலும் வினைப்பதிவின் காரணமாக இவ்வளவு சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா நமக்கு தவம் மிக அவசியமா இருக்குது. ஒருவேளை நம்ம மனசை வளப்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது தவம் செய்யலைன்னா, மனசை வளப்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மிக குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். அதனால நமக்கு நிறைய ப்ரெஷரு, நிறைய டென்ஷனு, இதனால பலவித துன்பங்கள் நமக்கு ஏற்படுது. அதனால எல்லா மனுஷனும் இந்த பூமிக்கு மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறதே அதுக்குதான். ஏன்னா ஓரறிவு உயிரினத்துல இருந்து 5 அறிவு உயிரினம் வரைக்கும் நிறைய, அது மட்டும் இல்லாம முதல் மனிதன்ல இருந்து நமது தாய் தந்தையர் வரைக்கும் நம்ம கருமைய பதிவுல சேர்ந்திருக்கிற பாவங்களை கழிக்கிறதுக்காகவே மனித பிறவி எடுத்திருக்கோம். வேற எதுக்குமே இல்லை. வினைப்பதிவை கழிக்கிறதுக்கு மட்டுமே மனித பிறவி. ஏன்னா மனித பிறவிக்கு மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேற எந்த உயிரினத்துக்கும் அது கிடையாது. அதனால மனிதனோட வாழ்வே அல்லது வாழ்வின் நோக்கமே தன்னை அறியும் மற்றும் இறைநிலை உணரும் பயணமாகும். Journey towards the goal of self-realization and the journey towards the goal of God realization அப்படிங்கிறார் மகரிஷி. இப்ப நம்ம எதனால நம்மளால தவத்தை நம்ம ரெகுலரா கடைபிடிக்க முடியல, தவத்துன்றதுக்கே நம்மளால போக முடியல அப்படின்னா, அனவா, கண்மா, மாயை அப்படின்ற மும்மலங்கள்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம அடையிறதுக்கு முற்படுறதே இல்லை. உங்களுக்குலாம் தெரியும், அனவானா தான் தனதுன்ற அகங்காரம், மாயைனா 6 தீய குணங்கள், கண்மானா வினைப்பதிவுகள். வினைப்பதிவுகள்ல 3 வினைப்பதிவுகள் இருக்குது நமக்கு. அதுல சஞ்சித கர்மம் தான் வினைப்பதிவுகளே சொத்தாச்சு குரு வணக்கத்துல நம்ம கேட்டோம்னா அந்த முதல் சொத்து நமக்கு சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மம்னா என்ன அப்படின்னா, ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினம் வரை உள்ள கருமைய பதிவுகள் மற்றும் முதல் மனிதனிலிருந்து நமது தாய் தந்தை வரை உள்ள கருமைய பதிவுகள் நமக்கு கருமைய பதிவுகளா வந்து சேரும். இந்த விலங்கின கருமைய பதிவுகள்ல என்னென்ன இருக்குது அப்படின்னா, வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்ணல், பிறல் நலம் அழித்து வாழுதல். ஏன்னா அதாவது விலங்கினங்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு இதை 4 செஞ்சாதான் அவங்களால உயிர் பிழைக்க முடியும். இந்த விலங்கின பதிவுகளும் நம்ம பதிவுகளோட சேர்ந்து வருது. இதெல்லாம் வந்து நமக்கு சஞ்சித கர்மமா வினைப்பதிவா இருக்குது. இது பிறக்கும் போதே நம்மளோட இருக்கிறது சஞ்சித கர்மம். அடுத்த கர்மம் வந்து பிராரப்த கர்மம் அப்படிங்கிறாரு மகரிஷி. அது என்ன அப்படின்னா, 3 வயதிலிருந்து நம் எண்ணம் சொல் செயல் மூலமாக ஏற்படும் பதிவுகள் பிராரப்த கர்மம். அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மம் வந்து இந்த சஞ்சிதமும் பிராரப்தமும் சேர்ந்து செயல்படும் போது மனுஷனுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து அறிவாட்சி திறன் அப்படிங்கிறாரு மகரிஷி. சஞ்சிதம் ஓரளவு குவாலிட்டியா இருந்துச்சுன்னா பிராரப்தம், நம்ம எண்ணம் சொல் செயலும் ஓரளவு குவாலிட்டியா இருக்கும். சஞ்சிதம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா பிராரப்தமும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு மனுஷனோட குணநலன்கள், அவனோட எண்ணங்கள், தேவைகள், பழக்கங்களுமே அமையுது. இததான் அறிவாட்சி திறன் அப்படிங்கிறது. அப்படின்னா ஆகாமிய கர்மம்னா என்னன்னா, இந்த சஞ்சிதமும் பிராரப்தமும் சேர்ந்து ஆன்மாவை இச்சையூட்டும். ஆன்மாவின் இச்சையால் தூண்டப்பட்டு செய்யும் செயல் ஆகாமிய கர்மமாகும். இது 3 வினைப்பதிவுகள் நமக்கு. இப்ப அனவா, கண்மா, மாயா அப்படின்ற வினைப்பதிவுகள் வழியாதான் நம்ம இயங்குறோமா அப்படின்னா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எண்ணம் சொல் செயல்ல நல்ல விஷயங்களை கடைபிடிச்சோம்னா நம்ம தியானத்தை நோக்கி நம்மளால வர முடியும். அதுக்கு எண்ணம் செயல்களும் சிறந்த முறையில் இருக்கிறதுக்கு 3 தத்துவங்களை மகரிஷி கொடுத்துக்கிறாரு. என்னன்னா, உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் அப்படின்னு. உள்ளதை உணர்தல் அப்படின்னா, இந்த இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்குன்றத உணர்றது. எப்படி உள்ளதை உணர்தல் அப்படின்னு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இயற்கையோடு ஒத்திசைவோடு அறநெறி வாழ்க்கை வாழ்வது உள்ளதை உணர்தல் அப்படிங்கிறாரு. இயற்கையோடு இணைந்து அறநெறி வாழ்க்கை வாழ்வது. அறநெறி வாழ்க்கைன்னா உங்களுக்கு தெரியும், ஒழுக்கம், கடமை, ஈகையை பின்பற்றி வாழ்வது. இந்த மாதிரி உள்ளதை உணர்ந்தாலே போதும், நல்லது தானா நடக்கும் அல்லது தானா போயிடும். நல்லது தானா நடக்கும் அல்லது தானா போயிடும். அப்ப மனித பிறவி
மன தூய்மையும் வினை தூய்மையும் அடைவதற்காகவே எடுக்கப்பட்டது. இந்த சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாயம், அனவா, கண்மால மாயையிலிருந்து விடுபடணும்னா நம்ம கண்டிப்பா தவம் செஞ்சே ஆகணும். நம்ம மனசு எப்பவுமே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால உணர முடியல. அதனால மனதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு, அதாவது மனதை ஆளுவதற்கான நடைமுறை பயிற்சியே தியானம் அப்படிங்கிறார் மகரிஷி. தவத்தால் மன அலைச்சூழல் குறைந்து எண்ணமே இல்லாத நிலையை அறிவு எய்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். நம் விருப்பம் போல் நம் மனதை இயக்க வைக்கும் பயிற்சியே தியானம். இப்ப மனசுன்னு வரிசையா இப்ப சொல்லிட்டே வந்தேன். மனசுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய உயிர் துகள்களின் சுழற்சியால் ஏற்படும் ஜீவகாந்த அலைகளின் தொகுப்பே மனம். இந்த மனசோட வேலை 2 மட்டும்தான். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில அது பதிவு செய்யும், அதாவது ரெக்கார்ட் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நான் திருப்பி ரீச் பண்ணும்போது அந்த பதிவை மூளையின் வழியாக எண்ணமாக விரித்து காட்டும். ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணும், பல தடவை அதை பிளே பண்ணும். எண்ணங்களின் தொகுப்பே நம்ம மனம்னு சொல்றோம். இந்த ரெக்கார்டிங்ன்றது ஒரு தடவை நடக்கும், பிளேயிங்ன்றது பல தடவை, எண்ணங்களாக பல தடவை நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்பெல்லாம் ரீச் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு எண்ணங்களாக வெளிவரும். இந்த ரெக்கார்டிங்னு ஒரு அனுபவத்தின் மூலமாக ஒரு பதிவு ஏற்படுதுல, அது இருப்பு, அறிவு. அதுதான் இந்த எண்ணங்களா வெளியில வருதுல, அந்த இயக்கம், அதுதான் மனம். அப்படின்னா உயிர் துகள்களின் உயிர் தான் மனசோட உட்பொருள். மனசுல இருந்து உயிர்ல இருந்து கிளம்புனதுதான் மனம். அப்ப உயிர் தான் மனசோட உட்பொருள். சோ அப்ப மனம் எங்க இருந்து பிறந்துச்சு? உயிர்ல இருந்து தான் பிறந்துச்சு. சோ மனம் எங்கிருந்து பிறந்ததோ அதன் மீதே மனதை குவித்து மனதை குவிப்பது தவமாகும். எங்கிருந்து மனம் பிறந்ததோ அந்த உயிரின் மீதே மனதை குவிப்பது தியானமாகும். இவ்வாறு உயிரின் மீது மனதை குவிப்பதால் மனம் தானாக அடங்கும், எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து மன அலைச்சூழலும் படிப்படியாக குறைந்து அமைதி பெறுவோம். தியானம்னா என்னன்னு சொன்னேன்? எங்கிருந்து மனம் பிறந்ததோ அந்த உயிரின் மீதே மனதை குவிப்பது தியானமாகும். இறைநிலையோட நுண்பகுதியான உயிரின் மீது மனம் வைத்து தவம் தொடங்கி தவத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல மனம் படிப்படியாக இறைநிலையோடு இணைந்து விடுகிறது. மனதின் இயக்கத்தை கழித்து விட்டால் அந்த அசைவற்ற நிலையே இறைநிலையாகும். எக்ஸாம்பிள் கடல் சொல்லுவார் மகரிஷி. கடல் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் ரொம்ப அமைதியா இருக்கும். மேல இருக்க கடல்ல அலைகள் நிறைய ஆர்ப்பரிக்கும். இப்ப இந்த ஆழ்கடல் அப்படிங்கிறது தான் நம்மளோட அறிவு, இருப்பு. இந்த மேல் கடல்ங்கிறது தான் நம்மளோட மனம், இயக்கம். இது இப்ப தவம் ஏன் பண்ணணும் அப்படின்றத இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். தவம்னா என்னன்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தவத்தைய குண்டலினி யோகம் அப்படின்றதும் சொல்லுவோம். நம்ம தவம் எதனால அப்படி சொல்றோம்னா, அது சித்தர்கள் மொழி. நீர்மேல் மனம் வைத்து தியானம் செய்தல் முறையை சித்தர்கள் குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டம் அப்படிங்கிறது என்னது? நெருப்பு அல்லது ஆற்றல். அலி என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான உயிர்த்தன்மையை குறிப்பது. சாதாரண மனிதர்கள் பின்பற்றுவதற்கு கடுமையாக இருந்த சித்தர்களின் தியான முறையை தற்கால வாழ்வின் சூழ்நிலைக்கேற்ப நம் மகரிஷி நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்தியுள்ளார். சரி, அதுக்கடுத்து தியானத்தை நம்ம எவ்வாறு பெறுவது? தியானம் எல்லாருக்கும் வந்துடாது. தியானம் எப்படி குருவிட்ட நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான, அதாவது யோசனை பண்றதுக்கான நம்ம அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையில் நாம் ஐம்புலன்களிலே இயங்கி 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 செயல்கள் மூலமாக பதிவுகளை பெருக்கி வினைப்பதிவுகளை பெருக்கி கொண்டிருக்கின்றோம் யோகா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆகையால்
மெய்ப்பொருளாக உள்ள ஆதிநிலை அறிவுக்கு பிடிபடவில்லை. அதனால் பிறப்பின் நோக்கம், வாழ வேண்டிய வாழ்க்கை முறை, அதன் முடிவு, விளைவு இவை எதுவும் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. ஒரு சூதாட்டக்காரன் எப்படியும் அந்த சூதாட்டத்திலே மயக்கத்திலே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறானோ, அதே மாதிரிதான் நம்மளும் யோகா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறோம். இந்த மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குரு, குருவினுடைய பார்வை, குருவினுடைய நினைவு, குருவினுடைய உபதேசம் தேவைப்படுகிறது. குருனா யாரு? குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர், எல்லாம் வல்ல தெய்வ நிலையை உணர்ந்தவர், ஒருவரது குற்றங்களை களைந்து அறிவை தூண்டிவிடுபவர். யார் ஒருவர் ஓய்வு பெற வேண்டும், உண்மையான ஞானம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களது உண்மையான தேடல் இயற்கை அவர்களுக்குரிய ஒரு உண்மையான குருவை தேடி கொடுத்துவிடும் அப்படிங்கிறார் மகரிஷி. குருவானவர் அறியாமையை போக்கி உயிர் இறைநிலையை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வதன் பொருட்டு குருவினுடைய உயிராற்றல் சீடனுக்கு பாய்ச்சப்படுகின்றது. குருவானவர் அறியாமையை போக்கி உயிர் இறைநிலையை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வதன் பொருட்டு குருவினுடைய உயிராற்றல் சீடனுக்கு பாய்ச்சப்படுகிறது. அதைத்தான் நாம் தீட்சை என்று சொல்கிறோம். தீட்சை என்றால் சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துவது என்று பொருள்படும். தீட்சை வாங்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சீடன் இறையுணர்வில் தேர்ந்து தெளிந்து உய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தெரிந்த அறிவோடு குரு தனது உயிராற்றலை சீடனுக்கு பாய்ச்சுகின்றார். எப்படி அப்படின்னா, தொடுதல் மூலமாக, கண் பார்வை மூலமாக, நினைவின் மூலமாக என்ற வகையில் குரு தனது உயிராற்றலை பாய்ச்சி சீடரை மேல்நிலைக்கு கொண்டு வருகிறார். இந்த வகையில் குருவினுடைய உயிர் சேரும் பொழுது, குருவினுடைய உயிர் சீடனுடைய உயிருடன் சேரும் பொழுது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்த சீடனுடைய உயிராற்றல் ஆராய்ச்சியை நோக்கி திருப்பம் உண்டாகிறது. ஒடுங்கியிருந்த அடங்கியிருந்த உயிராற்றல், சீடனுடைய உயிராற்றல் இப்பொழுது குருவின் உயிராற்றலுடன் கோர்த்து கொண்டு வெளிவருகிறது. அடங்கியிருந்த போது சீடனுடைய உயிராற்றல் மொட்டாக இருந்தது. மொட்டில் என்றும் மனம் கிடையாது. மொட்டாக உள்ள உயிராற்றலுடன் தென்றலாக உள்ள குருவின் உயிராற்றல் கலந்து சீடனுடைய உயிராற்றல் மேலோங்கி பூரித்து இயக்கம் பெறும். இதுவே தியானத்தின் ஆரம்ப கட்டம். இந்த திருப்புமுனையே குருவின் உபதேசம் ஆகும். அதற்கு பிறகு பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல் குருவோடு சீடர்களாக மாறிவிடுகின்றனர். மாதா பிதா குருவம் நம்ம சொல்லுவோம். அதுல மாதா அன்னை குழந்தைக்கு தந்தையை காட்டுகின்றார். குரு நமக்கு தெய்வத்தை உணர வைக்கின்றார். குருவின் துணை இல்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் இயலாது. உயிராற்றலை இப்ப எப்படி பாய்ச்சும் முறை, என்ன முறையில நமக்கு பாய்ச்சுறாங்க அப்படின்னா, ஆன்ம ஞானம் வேண்டுவோருக்கு, மெய்ப்பொருள் உணர்ந்த ஒருவர், நமக்கு ஆன்ம ஞானம் வேண்டும் சீடனுக்கு, அதுக்கு மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு குரு ஆசானாக அமர்ந்து அவர் உயிர் சக்தியை கருணையோடு இந்த உயிர் உய்ய வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு ஒரு சீடனுக்கு 3 முறையில் பாய்ச்சுகிறார். ஏற்கனவே பார்த்தோம்னா, மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியை எழுப்புகின்ற போது தீட்சை ஸ்பரிச தீட்சை. கண்கள் மூலம் தீட்சை கொடுப்பது துரிய தீட்சை கொடுக்கிறாங்க. கண்கள் மூலம் துரிய தீட்சை கொடுப்பது நயன தீட்சை. துரியாதத்தில் மனதின் மூலம் கொடுப்பது ஞான தீட்சை. மெய்ப்பொருள் அறிந்த ஆசான் அருட்தந்தையின் உயிராற்றல் நேரடியாக பாய்பட்டால் மட்டுமே சரியான உபதேசம் என்று எல்லை கட்டி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார் மகரிஷி. அவர் கொடுத்தாதான் அது தீட்சையும் கிடையாது. ஆசானது உயிராற்றல் பாய்ச்ச பெற்றவர், ஏற்கனவே தீட்சை வாங்கினவங்களும் ஆசானால் மனப்பூர்வமாக ஆசி வழங்க பெற்றவர்களும் எவராவது ஒருவர் குருவை நினைத்து பிறருக்கு, அதாவது சீடனுக்கு
தன் உயிராற்றலை பாய்ச்சினால் அதனுடனேயே நம்மளுடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷியோட குருவின் உயிராற்றல் இணைந்து பாய்ந்து வெற்றியளிக்கும். குருவின் நினைவும் சீடன் மீது கருணையும் உடைய ஆசான் தகுதி பற்ற எவரும் தன் உயிராற்றலை பிறருக்கு தீட்சை முறையில் பாய்ச்சுவது பொருத்தமானதும் வெற்றியளிப்பதும் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தியானம் எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அந்த தலைப்புக்குள்ள போவோம். இப்ப பார்த்துட்டோம். நம்ம தியானம்னா என்ன, தியானம் எப்படி நமக்கு தீட்சை கொடுக்குறாங்கன்னு என்னன்னு பார்த்தோம். தியானம் எப்பொழுது செய்யலாம் அப்படின்னா, தியானம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சிறப்பு அப்படிங்கிற மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா அப்ப வான்காந்த ஆற்றல் அதிகரித்த நிலையில் இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கே தெரியும், 3:30 மார்னிங்ல இருந்து 5:30 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். இந்த தியானத்தை நம்ம தியான நிலையில நிலைச்சு இருக்கணுன்றதுக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படும். என்ன அப்படின்னா, மன சூழ்நிலை, காலம், இருக்கும். காத்தால எந்திரிச்சோன்னு இருக்காது, அதிகப்படியான வெளிச்சம் இருக்காது. அதாவது சன்ரைஸ்க்கு முன்னாடி ஒரு 5:30 மாதிரி அதிகப்படியான வெளிச்சம் இல்லாத இந்த சூழ்நிலை. காலம், தவம் செய்வதற்கு உரிய காலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அதிகாலை அல்லது அந்தி மாலை. இதுல அதிகாலை தான் நமக்கு இந்த மனநிலைக்கும் சூழ்நிலைக்கும் ஒத்து போகும். அதனால காத்தால தேவையில்லாத சத்தம்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு மூடி உக்காந்தாலும் நம்ம நாக்கும் கண்ணும் தான் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும். மற்றபடி காது, மூக்கு, நம்மளோட தொடு உணர்வு எல்லாம் ஆன் ஸ்டேட்ல தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும்போது நம்ம என்ன ஆகும்னா தன்மாற்றம் நடக்கும். நம்ம காதுல ஏதாவது கேட்டாலோ மூக்குல ஏதாவது கேட்டாலோ தன்மாற்றம் நடக்குது. தன்மாற்றம் நடந்து ஜீவகாந்த தன்மாற்றம் நடக்கும்போது நம்ம மைண்ட் ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். அதனால சூழ்நிலை சத்தம் இல்லாத சூழ்நிலை, கொஞ்சம் இருட்டான சூழ்நிலை, மனநிலை அமைதியான நிலை, இந்த அதிகாலை நேரம், இந்த 3 ஒத்திசைவோடு இருந்ததுன்னா நம்ம அந்த மனம் மிக அமைதியாக இருந்து தியான நிலையில் நீடிக்க முடியும். இந்த நேரத்துல நம்ம தியான பயிற்சியை மேற்கொண்டால் அமைதியான ஆழ்ந்த தியான நிலையை பெற முடியும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தியானம் நல்லா, அதாவது சிறப்பான முறையில நம்ம தியானம் ஒவ்வொரு நேரம் நமக்கு நல்லா வரும், ஒவ்வொரு நேரம் நல்லா வராது. அப்போ நமக்கு மனசு சங்கடமா இருக்கும். இந்த மாதிரி தியானம் தியான நிலையில நம்ம நல்லா நீடிக்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆக்கனை துரிய தியானத்தில் சிறப்பு பெறுதல். ஃபர்ஸ்ட் இந்த 2 சென்டர்ஸ்லயும் நல்லா தியானம் பண்ணி அந்த சென்டர்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை மட்டும் நல்ல வயிறோட சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணாதீங்க. மூலாதார சாந்தி தவம் வேணா பண்ணலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். மற்ற தவங்களை மேற்கொண்டா அது அவ்வளவு நமக்கு சிறப்பு கொடுக்காது அப்படிங்கிறாங்க. தவ நிலையில இருக்கும் போது நல்லா முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு தவம் பண்ற கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லை முதுகுத்தண்டு வளைஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். அதனால நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. தியான தீட்சை கொடுப்பதற்கு முன்னாடி நமக்கு உடற்பயிற்சியில நீங்க நல்லா பழகி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடற்பயிற்சியில நீங்க நல்லா பழகி இருந்தாதான் தியான நிலைக்கு உங்களால நீட்டிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால உடல் ஒத்துழைப்பு இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்த முடியாது. அதனால உடற்பயிற்சியில நல்லா தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தியானம் பண்ணா நல்ல தியான நிலை நமக்கு நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. தியானத்தின் பொழுது நமக்கு எண்ணங்கள் தோன்றும், அது தவறு கிடையாது. எல்லாருக்கும் எண்ணங்கள் வரும். என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமாக ரசித்த இன்பமான எண்ணங்கள், இல்ல கவலை, சினம், இத மாதிரி தாக்கப்பட்ட எண்ணங்கள், கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், இவை எல்லாம் நமக்கு தோன்றும். ஏன்னா இதெல்லாம்
நமக்கு அதெல்லாம் தோன்றும், ஒரு ஐயம் கிடைக்கும். இவ்வாறு எண்ணங்கள் தோன்றும் போது நம்ம என்ன செய்யணும்ன்றதை தெரிஞ்சுட்டோம்னா ஈஸியா அதுல இருந்து வெளில வந்துடலாம். என்ன பண்ணணும்னு சொல்றாரு மகரிஷினா, இவ்வாறு எண்ணங்கள் தோன்றும் போது எண்ணங்களை சாட்சி மாத்திரமாக மட்டும் நின்று கவனி. எண்ணத்துக்குள்ள போயிடக்கூடாது. எண்ணத்தை சாட்சி மாத்திரமா பார்த்துட்டு சில நிமிடங்களில் உனக்கு விழிப்பு நிலை வந்துவிடும். நம்ம எண்ணத்துக்காக உட்கார்ந்துருக்கோம், நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விழிப்பு நிலை வந்துடும். திருப்பி நீ தவத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க ஒரு இதுல. நம்ம சிவாஜி நகர்ல இருந்து சிட்டி மார்க்கெட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல பஸ் ஸ்டாப்ல யாராவது பஸ் நிக்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்ல யாராவது நம்ம கொல்லிங்கோ இல்ல நம்ம சிஸ்டர் யாரையாவது பார்த்தோமோ ஹாய் சொல்லுவோம். பஸ்ல இருந்து என்ன பண்ணிட மாட்டோம், பஸ்ஸை விட்டு இறங்கி போய் அவரோட பக்கத்துல நிக்க மாட்டோம். அது மாதிரி சாட்சி மாத்திரமாக நின்று பாருங்க. சில நிமிடத்தில் விழிப்பு நிலை வந்தவுடன் நம்ம என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சவுடனே நம்ம தியானத்துக்கு வந்துருவோம். இந்த மாதிரி முயற்சி செய்து மனதை ஒருமுகப்படுத்த பழகிவிட்டால் ஆழ்ந்த தியான நிலை கிட்டும் அப்படிங்கிறார் மகரிஷி. அடுத்து தியானம் செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தவம் பண்ணும்போது நமக்கு மன அலைச்சொல்லல் குறையுது, மனம் அமைதி பெறுது. இந்த மன அலைச்சொல்லல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பெனிஃபிட் போகலாம். நம்ம தவம் செய்யறப்ப எவ்வளவு ஆழ்ந்த நிலையில் மனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மன அலைச்சொல்லல் விரைவு குறைந்து கொண்டே வரும். நம்ம தவ நிலைக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்ல இருக்கிறோம் அப்படின்னா எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கிறோம். அந்த நிலைய பீட்டா வேவ் அப்படின்னு சொல்றாங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அப்ப நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னா 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அந்த ஃப்ரீக்வன்சிய பீட்டா வேவ்னு சொல்றாங்க. தவத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தவம் செய்யும் பொழுது புலன்கள் வேலை செய்யாது. புலன்கள்லாம் 5 புலன்களும் அமைதி நிலையில இருக்கும். மனம் உயிரை கவனிக்கும் பொழுது உயிரின் மேலேயே நின்று நின்று மனசு ஒடுங்கும். அப்படி ஒடுங்க மன அலைச்சல் இந்த நிலையில் மனம் 8 to 13 cycles per second அப்படின்ற மனம் அமைதி நிலைக்கு வருகிறது. இந்த 8 to 13 cycles per second ஆல்பா வேவ் அப்படிங்கிறாங்க. நாம் இந்த நிலையில் எந்த இடத்தில் அடைகிறோம் என்றால் ஆக்கினை தவத்தில் இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம பெறுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி வேற எப்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னா உறக்கத்தின் போது மனம் தானாக ஆல்பா நிலைக்கு வரும் அப்படிங்கிற மகிழ்ச்சி. ஆனால் உறக்கத்தில் விழிப்பு நிலை கிடையாது. ஆனால் ஆக்கினை தவத்தில் விழிப்புடன் இருக்கிறோம். இந்த நிலையில் மனம் அமைதி அடைகிறது. எப்பொழுது? ஆக்கினை தவம் செய்யும் போது. ஜீவகாந்த சேமிப்பு அதிகமாகிறது ஆக்கினை தவத்தின் போது. 6 தீய குணங்களை நற்குணங்களாக மாற்ற பழகுகிறோம். அறிவு கூர்மையாகி அறிவு பெருக்கம் ஏற்படுகிறது ஆக்கினை தவத்தினால. இந்த அமைதி நிலையில் மனதை வைத்து பழக 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 எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை வராது அப்படிங்கிறார் மகரிஷி. அதுக்கப்புறம் ஆல்பா அலையான அமைதி நிலையிலிருந்து நம்ம தவம் தொடர்ந்து செய்யறோம். ஆல்பா அலையான அமைதி அலையிலிருந்து மனம் படிப்படியாக ஒடுங்கி வர துரியம் என்ற நிலைக்கு போகிறோம். அப்பொழுது தீட்டா அலை 4 to 7 cycles per second frequency மெயின்டைன் ஆகுது. அந்த நிலை சலனமில்லாத ஆழ்ந்த உறக்க நிலை போன்ற நிலை கிட்டும் அப்படிங்கிறார். அந்த நிலையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா சலனமில்லாத ஆழ்ந்த உறக்க நிலை போன்ற நிலை கிட்டும். இந்த அமைதி நிலை சலனமில்லாத உறக்க நிலை, அதாவது 2 இது பார்த்தோம், ஆல்பா அண்ட் தீட்டா. இவற்றிலேயே இருந்து பழகி கொண்டோமே ஆனால் மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பதாக இருந்தாலும் நம்மளுடைய உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது. அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ், இந்த நிலைமை அதிகரிக்க அதாவது துரியத்துல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறோம். நாம் செய்ய வேண்டியதை மட்டுமே நினைப்போம், என்ன நினைக்கிறோமோ அதை மட்டுமே செய்வோம் என்ற மனதின் திறமை வெளிப்படுகிறது. இப்ப துரியத்தை கடந்து நம்ம
பிரபஞ்சத்தை நோக்கி போறோம். அப்ப இந்த நிலையில மனம் துரியத்தை கடந்து பிரபஞ்சத்தை நோக்கி விரிவடைகிறது. மனசுக்கு 2 குவாலிட்டி இருக்குன்னு சொன்னோம். விரிஞ்சு சுருங்குற குவாலிட்டி, பதிவும் அத எண்ணங்களா வெளிப்படுத்துறதும். இந்த மனதின் விரிவு சுருக்க இயல்பினால் உயிரின் மையத்தில் அடங்கியுள்ள அறிவு விரிந்து பிரபஞ்சத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து அவற்றை சுருக்கி தன்னுடன் சேர்த்து கொள்கிறது. மேலும் தவத்தில் ஆழ்ந்து போகும் பொழுது மனம் டெல்டா நிலைக்கு, அதாவது அந்த நிலைக்கு பேர் அறிதுயில் நிலை, அதற்கு போய் சேருகிறது. இந்த நிலையில் 1 to 3 frequency cycle per second, அதாவது டெல்டா நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறார் மகரிஷி. இப்பொழுது பிரபஞ்ச நிலையை கடந்து சிறிது சிறிதாக மனம் சுத்த வெளியோடு ஒன்றாக கலந்து மனம் இறைநிலையாகவே மாறிவிடுகின்றது. இப்போ frequency 1 to 3 cycles per second. உடலை கொண்டு ஆற்றிய செயல்கள் மட்டுமின்றி மனதை கொண்டு யூகத்தால் பிரபஞ்சம் அதற்கு அப்பாலுள்ள சுத்தவெளி வரையிலும் சுருங்கி விரிந்து பெற்ற அனுபவங்களையும் தன்னகத்தே கொண்டு வருகிறது மனம். பொதுவாக மனிதன் பீட்டா நிலையிலே, அதாவது எமோஷனல் ஸ்டேட்லேயே தான் இருக்கிறோம். தவம் பழகுனதுக்கு அப்புறம், தவ பயிற்சி மேற்கொண்டால் ஆல்பா நிலைக்கு வருகிறான். தொடர் தியானத்தை மேற்கொண்டால் சிலரே தீட்டா நிலைக்கும் டெல்டா நிலைக்கும் வருகின்றார்கள். ஆனால் எல்லோராலும் நுண்ணிய அலைக்கும் அறித்துயில் நிலைக்கும் மனதை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறார் மகரிஷி. அதாவது 4 to 7 cycles per secondக்கும் 1 to 3 cycles per secondக்கும் எல்லாராலையும் வர முடியும் அப்படிங்கிறார் மகரிஷி. அதற்கு அகத்தவ தொடர் முயற்சியும் அறமும் மட்டுமே துணை புரியும் அப்படிங்கிறார். இந்த தவத்துக்கு மகரிஷி நிறைய கவிகள்லாம் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம், அகத்தவத்தால் 6 குண ஆளுமை பேரடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாக மாற்றிடலாம், அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அரு நட்பை பெற்றிடலாம். அகத்தவம் தீவினை அகற்றும், அருள் நெறியை இயல்பாக்கும், அகத்தவமே இறை வழிபாடு, அனைத்திலும் ஓர் சிறந்த முறை அப்படிங்கிறார் மகரிஷி. அதுக்கப்புறம் இன்னொரு கவி கூட இருக்குது. நம்ம தவம் எப்படி, என் தவ நிலையில நம்ம எப்படி இருக்கிறோன்றது சொல்றாரு. அதுக்கு அவர் கொடுக்க தலைப்பு நிறைநிலை. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க இறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணுவோம் தெய்வம். இது மகரிஷியோட இன்னொரு கவி. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் மன அலைச்சொல்லல் எப்படி கம்மியாகுன்றது. செகண்ட் பெனிஃபிட் என்ன சொல்லியிருக்கிறார் மகரிஷினா, தவத்தினால் மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய நன்மைகள் உண்டாகின்றன அப்படிங்கிறார். உயிர் மேலேயே மனம் வைத்து ஓர்மையுடன் அசைவில்லாமல் பார்ப்பதால் அறிவு கூர்மை உண்டாகிறது. ஒரு செயலை எவ்வாறு ஆற்ற வேண்டும், ஆற்றக்கூடாது என்ற நேர்மை உண்டாகிறது. எல்லா ஒழுக்கங்களும் அமைது சீர்மையாகும். இந்த மாதிரி ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஜீவகாந்த ஆற்றல் சேமிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் தவத்தினால் நாம் 5 குண நலன்களை பெறுகிறோம் அப்படிங்கிறார். அந்த 5 குண நலன்களை ஆளுமை திறன் அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன குணநலன்கள் பார்த்தோம்னா, பெர்சிபிகாசிட்டி, மெக்னானிமிட்டி, ரிசெப்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி,
கிரியேட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் பெர்சிபிகாசிட்டி பார்க்கலாம். நம்ம பெர்சிபிகாசிட்டி அப்படின்னா நுண்மான் நுழைப்புலன் அப்படிங்கிறார் மகரிஷி. தவம் செய்ய செய்ய மதிநுட்பம் அதிகரிக்கிறது. ஒரு பொருளை பற்றியும் நுணுக்கமாக அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்து அறியும் தன்மை மதிநுட்பம் எனப்படும். எந்தெந்த செயல்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற தெளிவு கொண்டு விழிப்பு நிலையுடன் செயலாற்றும் மதிநுட்பம் நுண்மான் நுழைப்புலன் ஆகும் அப்படிங்கிறார். இப்ப மதி அப்படிங்கிறது அறிவு, நுட்பம் அப்படின்னா நுண்ணியது, ரொம்ப சொல்லுவாங்கல்ல, கூர்மையானது. மான் என்றால் விரிந்த அகன்ற சிந்தனை. நுண்மான் சொல்றல அது விரிந்த அகன்ற சிந்தனை. நுழைப்புலன் புலன் ஊடுருவி அறின்ற கூர்மையான அறிவை கொண்டு ஊடுருவி அறியும் திறன் நுண்மான் நுழைப்புலன் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முருகர் கையில இருக்கிற வேல் கூர்மையான அகன்ற ஆழமான ஊடுருவி அறியும் திறம் கொண்டது முருகருடைய வேல். அது ஆயுதம் அல்ல, அறிவு. மதிநுட்பம் உள்ள ஒருவர் எத்தகைய சூழ்நிலையிலும் எடுத்த காரியத்தை அறிவின் ஆற்றலால் உயர்த்த முடியும். தோல்விகளை வெற்றி படிகளாக மாற்றிக்கொள்ள முடியும். இது பெர்சிபிகாசிட்டி. அடுத்தது மெக்னானிமிட்டி, பெருந்தகைமை. தவ பயிற்சியால் எல்லா உயிரினங்களும் இறைநிலையின் தோற்றங்களே அப்படின்ற நமக்கு ஒரு பெருந்தகைமை ஏற்படுது. சாதி, மத, மொழி, நாடு, இன வேறுபாடுகள் மனதில் தோன்றாது. தன் முனைப்பு முற்றிலும் மறைந்து விடுகிறது. எனவே அன்பும் கருணையும் வாழ்வின் பண்பாக உருவாகின்றது. மனிதனுடைய பிறப்பு ஒரு நோக்கத்தோட என்னன்னா, அவனுடைய அறிவு இயற்கையை உணர்ந்து அறிவில் முழுமை பெற்று அந்த இறைநிலையோடு ஒன்றி கலந்து விடுவதுதான் மனித பிறப்பின் நோக்கம். வாழ்வின் நோக்கத்தை மனதில் நிறுத்தி கொண்டிருக்க வழி வேண்டுமென்றால் அந்த தன்மையை மட்டும் எண்ணும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்வில் என்ன நோக்கம் மட்டுமே நான் அடையணும் அப்படின்னா அதாவே மாறி நம்ம நிக்கணும் அப்படிங்கிறது. சிறு சுடு சொற்கள், தடைகள் இவற்றையெல்லாம் துச்சமென நினைத்து ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் திருத்தத்திற்கும் எது உதவுகின்றதோ அதை மாத்திரம் தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வரும் பொழுதுதான் தகைமை தன்மை உண்டாகிறது. அடுத்தது ரிசப்டிவிட்டி, ஏற்புத்தன்மை. நாம் தினந்தோறும் காலையிலேருந்து படுக்க போற வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். நிறைய நம்ம வாழ்க்கை நிகழ்ச்சிகள், வாழ்க்கை சம்பவங்கள், செயல்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்படி நடந்துருச்சுன்னா சந்தோஷப்படுறோம். ஒருவேளை நம்ம ஆசைப்படி சில செயல்கள், சம்பவங்கள் நடக்கலைன்னா மனசுல கோபம், கவலை, வஞ்சம், ஏதோ ஒண்ணு குறை நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் முறையாக தியானம் செய்து வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயற்கை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு உண்டாகிறது. இதையே ஏற்புத்தன்மை என்கிறோம். நமக்கு அருகில் உள்ளவர்கள் ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ போறோம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ சொல்றாங்க, அதை பத்தின கருத்து நமக்கு ஒண்ணு இருக்கும், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லி நான் பெரிய ஆளு அந்த ப்ரூவ் பண்ற வேலையெல்லாம் நமக்கு வராது. ஏன்னா அப்படின்னு நம்ம தியானம் செய்யறவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறார் மகரிஷி. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தியானம் செய்யறவங்க இயற்கை இவர் மூலமாக இந்த சொல்லை, அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த சொல்லை நம்மிடம் சேர்த்திருக்கிறது. அந்த சொல் நம்மிடம் வந்ததற்கான நோக்கம் என்ன, அதனால் விளையும் நன்மை என்ன, அதிலிருந்து இயற்கை எனக்கு என்ன பாடம் சொல்லித்தர இருக்கிறது என்று ஆராயும் போது நமக்கு அது ஏற்பு சக்தியாக மாறுகிறது அப்படிங்கிற மகரிஷி. ஒரு மனிதனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்பு சக்தி வளர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன விரிவும் உண்டாகும்.
மனதில் பொறுமை இருந்தால் மட்டுமே ஏற்பு சக்தி வளரும். பொறுமையும் மன விரிவும் ஏற்பட ஏற்பட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வது, ஆராய்ந்து தெளிவது, தெளிந்த நிலையிலேயே வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது என்பதற்கு ஏற்பு சக்தி மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறார் மகரிஷி. அடுத்தது இணக்கத்தன்மை, அடாப்டபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தகுதியே இணக்கத்தன்மை. அதாவது காலத்தாலோ இடத்தாலோ மொழியாலோ நாம் வேறுபட்ட சூழ்நிலையில் வாழ வேண்டி இருக்கும். அந்த நிலையில் நாம் இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லை கட்டிக்கிட்டு இருக்காம, அதுக்கு பதிலா நாம் தொடர்பு கொள்ளும் நபர் யார், நம் காத்தால இருந்து நைட் வரைக்கும் பல பேர்த்த பார்ப்போம். அந்த மாதிரி அந்த சூழல நாம் யாரோட எந்த நபரோட தொடர்புல இருக்கிறோமோ அவங்க இருக்கிற இடம், அங்குள்ள சூழ்நிலை இவற்றிற்கேற்ப நம்மை மாற்றிக்கொண்டு இணக்கமான தன்மையுடன், அதாவது ஒத்துழைப்புடன், களப்புற்று அவர்களிடமிருந்து பெறக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் என்ன செய்ய முடியுமோ, அவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மொழியாய் செயலாயிருக்கலாம், இருக்கலாம், சேவையாயிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இடத்துக்கும் காலத்துக்கும் மக்களுக்கும் தக்கவாறு ஒரு இலகிய தன்மையோடு நலம் காத்து வாழ்வதே இனத்தன்மையாகும் அப்படிங்கிறார் மகரிஷி. அடுத்த நன்மை படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி. தொடர்ந்து தவம் செய்வதால் பெரும்பாலான மூளை சிற்றறைகள் இயக்கத்திற்கு வருகின்றது. அதன் காரணமாக மனிதனின் கிரியேட்டிவிட்டி, படைப்பு திறன் அதிகரிக்கின்றது. ஒரு மனிதனின் ஆற்றலை எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு வளர்த்து கொண்டு வளர்ந்த நிலையில் திட்டமிட்டு தன்னுடைய மனதையும் செயலையும் ஈடுபடுத்தி வாழும்போதுதான் ஆற்றல் பெருகுகின்றது. எந்த ஆற்றலை எந்த இடத்தில் எந்த அளவில் எந்த முறையில் நாம் செயல்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் செயல்படுத்தும் பக்குவம் நமக்கு வந்துவிடும். ஒவ்வொரு நொடியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நமக்கும் உலகுக்கும் மிக பயனுள்ளதாக, அமைதி அளிப்பதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, வெற்றியுடையதாக அமைய வேண்டும். அதுவே ஆக்கப்பூர்வமான வாழ்வாகும் மகரிஷி. இந்த 5 குணநலன்களையும் நாம் தவத்தால் பெற முடியும் அப்படிங்கிறார். நாம் அனைவரும் தியானம் செய்து வாழ்வில் பல வெற்றிகளை அடைவோம் என்று கூறி இந்த உரையிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ சார். எப்போது தியானம் செய்யலாம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறீர்கள். தியானத்தை பற்றியும் எப்போது மாற்றம் இல்லை, அது எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்று ஒரு முழுமையான ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கிறீர்கள் தியானத்தை பற்றி. மிக்க நன்றி. அம்மாவிடம் பேச விரும்புபவர்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி நீங்கள் பேசலாங்க. அதுக்கு முன்ன இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய ஓர் அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு பஞ்சபூத நவகிரகத்தவம் கன்னடத்தில் ஏற்ற உள்ளோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக வாழ்த்து இருக்கின்றோம் 108 முறை கன்னடத்திலே. 4:55 மணிக்கு கன்னடத்திலே பிரீத்திಯನ್ನು ಅನುಭವಿಸುವ ಮಾರ್ಗ, வே டு எக்ஸ்பீரியன்ஸ் லவ் இந்த தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் ரவீந்திரன் அவர்கள் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். அடுத்தபடியாக நாளைய நிகழ்ச்சிகள். நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் ராஜேஸ்வரி சுகுமாரன் அவர்கள் ஆன்மாவின் 3 நிலைகள், 3 ஸ்டேட்டஸ் ஆஃப் சோல் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்ற இருக்கிறார்கள். கன்னடத்திலே 4:15 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் கோவிந்தராஜு எம் அவர்கள் சுயம் ஜாக்கிரத, செல்ஃப் அவேர்னஸ் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். அம்மாவிடம் பேச விரும்புபவர்கள், தங்கள் கருத்தை பகிர விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி பேசலாங்க. வாழ்க வளமுடன். நாகராஜ் ஐயா பேசலாங்க ஐயா.
வாழ்க வளமுடனுங்க ஐயா. மேடம் வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். அதாவது ஒரு தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவாங்க. ம். சலனமற்ற நீரோடை மாதிரி மகரிஷனுடைய கருத்துக்களை அழகா கோர்வையா கொண்டு வந்தீங்க. நல்லது. மிக மிக அருமைங்கம்மா, சந்தோஷம். நன்றியா, நன்றி. இது நீங்க 2 பாகமா எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நேரம் கொஞ்சம் கூடி போயிடுச்சு. அதனால நீங்க அடுத்த முறை செய்யும் பொழுது இத தனித்தனியா இன்னும் கொஞ்சம் நெருக்கி 2 பாகமா பிரிச்சு அழகா சொல்லியிருக்கலாம். இன்னும் நல்ல மெருகேற்று இருக்கும். அருமை. வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை மேலும் தொடருமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. மகேஸ்வரி பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சித்ரா வாழ்க வளமுடன் மேடம். நல்லா இருந்ததுமா ஸ்பீச், சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த சேவை மேல மேல தொடரணும்னு இறைநிலை கிட்டையும் நன்றிமா, நன்றிமா. தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாங்களாமா? முடிச்சிடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நம்முடைய இணைந்து ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றிய அம்மா அவர்களை வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரை நிலைக்கு வரவும். ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பி சித்ரா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம். இப்போது உலக நல வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு கொண்டு வருகிறோம். உலக நல வாழ்த்து. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.